அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஏகே எஜுகேஷன். நம்ம இந்த சேனல்ல வந்து கன்டினியூஸா வேர்ல்ட் மேப் சீரிஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஏசியாவ வந்து கான்டினென்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, லேக்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இத வந்து தமிழ்லயும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ லேக்ஸ் அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஏரி அப்டின்ட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஏரி அப்டின்னா நம்ப ஏரியால பார்க்கக்கூடிய சின்ன ஏரியோ கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்டின்னா கடலே வந்து சுத்தி நிலப்பரப்ப சுத்தி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத தான் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, லேக்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. ஒரு அதாவது என்ன அப்டின்னா, ஒரு நிலப்பரப்பு சுத்தி இருக்கும். நடுவுல தண்ணி இருக்கும். ஸோ இது வந்து சுத்தி வந்து உங்களுக்கு என்ன இருக்கலாம்? ஈவன் நாடுகள் கூட சுத்தி இருக்கலாம். ஓகேங்களா? நடுவுல தண்ணி இருக்கிறத சுத்தி நாடுகளே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஏரிக்கள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அத தான் இங்க இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னொன்னு எத டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, டெசர்ட்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். டெசர்ட்ஸ் அப்டின்னா பாலைவனம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி அது அங்க இருக்கக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ சில டெசர்ட்ஸ்லலாம் வந்து தண்ணியே இருக்காது. ஸோ இத தான் பாலைவனம் அப்டின்னு சொல்லுவோம். நம்ம பாலைவனம் அப்டின்னா இந்த மணல் மணலா வந்து மூவிஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அது மட்டுமே பாலைவனம் கிடையாது. அது ஒரு பகுதி தான் பாலைவனத்தில. ஓகேங்களா? இன்னும் நெறைய வந்து பாலைவனத்தில வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கிற ஏரியாஸ் இந்த மாரிலாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்ம ஜியோமார்ஃபாலஜி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, மேப்பிங்க பார்க்கலாம். ஸோ இப்போ மேப்பிங்ல வந்து சில டெசர்ட்ஸையும், லேக்ஸையும் வந்து மார்க் பண்ணலாம். எங்க அப்டின்னா ஏசியால. ஸோ நம்ம ஏசியாவ கன்டினியூஸா கவர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டெசர்ட்ஸ மார்க் பண்ணலாம். ஸோ சைனால வந்து 2 டெசர்ட் இருக்கு. ஒண்ணு கோபி டெசர்ட், இன்னொன்னு வந்து தக்லமக்கான். ஓகேங்களா? ஸோ கோபி டெசர்ட்டும், இன்னொன்னு வந்து தக்லமக்கான் டெசர்ட் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கோபி, தக்லமக்கான். சைனால 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு போனோம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட்டு தக்லமக்கான் வரும். அப்புறம் கோபி வரும். கோபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் மங்கோலியாவையும் கவர் பண்ணும். ஓகேங்களா? சைனா, மங்கோலியால. ஸோ தக்லமக்கான் வந்து கம்ப்ளீட்டா சைனால இருக்கு. ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா, நமக்கு இந்தியால ஒரு டெசர்ட் இருக்கு. அதுக்கு பேரு தார் டெசர்ட். உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம ராஜஸ்தான் இந்த சைட்ல பார்க்குறப்போ தார் டெசர்ட் இருக்கும். வெறும் இந்தியால மட்டும் இல்ல, ஈவன் பாகிஸ்தானுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் ஏசியால 2 ஓகேங்களா? ஸோ 2 கேவ ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து கசால்கும், இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிசில்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஒண்ணு வந்து காராக்கும். கசால்கும் கிடையாது. அது வந்து காராக்கும். காராக்கும். அடுத்து வந்து கிசில்கும். ஸோ இது எந்தெந்த நாட்ல இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க ஒரு ட்ரிக்க சொல்லிக் குடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு Z இருக்கு. ஓகேங்களா? ஸோ உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான்லயும் Z இருக்கு. அடுத்து காராக்கும்ல வந்து Z கிடையாது. ஆனா இந்த ஏரியா உஸ்பெகிஸ்தானுக்கு மேல பார்த்தீங்க உஸ்பெகிஸ்தானுக்கு கீழ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தர்க்மெனிஸ்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ காரக்கும் எங்க வரும் அப்படின்னா, தர்க்மெனிஸ்தான். அதே வந்து கிசில்கும் எங்க வரும் அப்படின்னா, உஸ்பெகிஸ்தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த டெசர்ட் அப்படின்னா, ரொம்ப வந்து அதிகமா நம்ம பார்க்கக்கூடிய ஏரியாவே வந்து இந்த வெஸ்ட் ஏசியால தான். ஓகேங்களா? ஸோ அதுல ரொம்ப முக்கியமானது சவுதி அரேபியால 2 டெசர்ட் பார்க்கணும். ஒண்ணு வந்து ரப்பல் காலி. ரப் அல் காலி. ஓகேங்களா? என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரப் அல் காலி. ஓகேங்களா? அடுத்து மேல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு டெசர்ட் இருக்கு. அல் நெஃபூத். அல் நெஃபூத். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இஸ்ரேல்ல ஒரு டெசர்ட் இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியணும். நெகெவ். ஸோ சவுதி அரேபியால 2. ஒண்ணு வந்து ரப்பல் காலி. இன்னொன்னு வந்து அல் நெஃபூத். ஓகேங்களா? ஸோ இஸ்ரேல்ல வந்து 1. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, நெகெவ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்து பாருங்க ஈரான்ல வந்து நமக்கு 2. ஈரான பொறுத்தவரைக்கும் 2. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. காவீர் அப்படின்னு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து லட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காவீர், லட். இங்க முன்னாடி என்ன ஆட் பண்ணிக்கணும்? தஸ்தி காவீர், தஸ்தி லட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெசர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய டெசர்ட்ஸ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்றேன். கோபி, தக்லமக்கான், இந்த இடத்துல தார் டெசர்ட். அடுத்து வந்து நமக்கு காராக்கும், கிசில்கும். ஸோ அப்படியே போனோம் அப்படின்னா, நமக்கு ஈரான்ல 2 இருக்கு. ஒண்ணு வந்து தஸ்தி காவே, இன்னொன்னு தஸ்தி லட். அடுத்து வந்து சவுதி அரேபியால 2 பார்த்தோம். ருபல் காலி, அல் நெஃபூத். அடுத்து வந்து நமக்கு எங்க இஸ்ரேல்ல 1. என்னது? நெகெவ் டெசர்ட். ஓகேங்களா? ஸோ இத தான் வந்து டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதுல பார்க்க போறோம் மறுபடியும். சவுதி அரேபியால சொன்ன ரபல் காலி,
அல் நெஃபூத் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அந்நெஃபூத், அல் நெஃபூத் அப்படின்ட்டு அவங்க சைடில் வந்து எப்படி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வேர்ல்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூப்பிடுவாங்க. ஸோ பேர் வந்து ஓரளவுக்கு மாறும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேலில் நான் சொன்ன மாரி நெகேவ் டெசர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈரானில் பார்த்தீங்க அப்படின்னா, தஸ்தி காவிர், தஸ்தி லட். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி பிளாங்க் மேப்பில் எடுத்து டெசர்ட்ஸை மார்க் பண்ணுங்கள். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, லேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏஷியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான லேக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து லேக் பைக்கால். ஓகேங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னா, ரஷ்யாவில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெசர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ டெசர்ட்டோட பேர், கண்ட்ரி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த லேக்ஸ்லேயும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லேக்கோட பேர் எந்த கண்ட்ரிக்கு இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஒரு வேளை பெரிய பெரிய லேக்காக இருந்தால் பார்டர்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லேக் பைக்கால் எங்கே இருக்குது? ரஷ்யாவில் இருக்குது. ஓகேங்களா? பைக்கால் எங்கே இருக்குது? ரஷ்யாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து லேக் பல்காஷ். இது எங்கே வரும் அப்படின்னா, கசகஸ்தானில் வரும். ஓகேங்களா? எங்கே வரும் அப்படின்னா, கசகஸ்தானில் வரும். அடுத்து அரல் சி அப்படின்னு இருக்கு. எதுக்கு 2த்துக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த கசகஸ்தானுக்கும் சாரி அதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கசகஸ்தானுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் நடுவில் அரல் சி இருக்குது. ஸோ 2 கண்ட்ரீஸ்லையும் ஷேர் பண்ணுது. உஸ்பெகிஸ்தான்லேயும் இருக்குது, கசகஸ்தான்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லேக் பல்காஷ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கசகஸ்தானில் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வாங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேக் இருக்குது. அதுக்கு பேர் காஸ்பியன் சி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் என்ன? காஸ்பியன் சி. காஸ்பியன் சீயை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மேலே உங்களுக்கு ரஷ்யா வரும். ஓகேங்களா? மேலே ரஷ்யா வரும். இந்த இடத்துல கசகஸ்தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ தர்க்மெனிஸ்தான் வரும். ஓகேங்களா? தர்க்மெனிஸ்தான். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, ஈரான் வரும். ஓகேங்களா? இந்த பக்கம் பார்க்குறப்போ அசர்பைஜான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை வந்து என்னோட பொலிட்டிக்கல் மேப்லேயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த இந்த இதில் ஸோ காஸ்பியன் சீயை சுற்றி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ட்ரிக் இருக்குது. தாரிக் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? தர்க்மெனிஸ்தான், அசர்பைஜான், ரஷ்யா, ஈரான், கசகஸ்தான். மேலே ரஷ்யா, கசகஸ்தான், தர்க்மெனிஸ்தான், ஈரான், அசர்பைஜான். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த மேப்பில் இருக்கும். ரஷ்யா இருக்குது. ஓகேங்களா? கசகஸ்தான் இருக்குது, தர்க்மெனிஸ்தான் இருக்குது, ஈரான் இருக்குது, அசர்பைஜான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான லேக்ஸ் எல்லாம் பவுண்டரிஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேலில் வந்து 2 லேக்கு. ஒன்று டெட் சி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அடுத்து வந்து சி ஆஃப் கலீலி. சி ஆஃப் கலீலி. ஒன்று ரெட் சி, சாரி டெட் சி. ரெட் சி அப்படின்னு சொன்னேன். இது வந்து டெட் சி. இன்னொன்று சி ஆஃப் கலீலி. ஓகேங்களா? ஸோ இது கிளியராக இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு லேக்ஸையும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு ஒரு லேக் இருக்குது ஈரானில், லேக் உருமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு புரியும். லேக் உருமியா இருக்குது பாருங்க. ஓகேங்களா? ஈரானில். அடுத்து டர்க்கியில் லேக் வான் ஞாபகம் வச்சுக்கோங்க. டர்க்கியில் லேக் வான், ஈரானில் வந்து லேக் உருமியா. ஸோ ஆல்மோஸ்ட் லேக்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிளாங்க் மேப்பில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நான் ஒன்று சொன்னேன், லேக் பைக்கால். ஓகேங்களா? லேக் பைக்கால். இந்த இடத்துல சொன்னேன், என்ன சொன்னேன்? அரல் சி. அரல் சி எதுக்கு 2த்துக்கும் நடுவில் இருக்குது? கசகஸ்தானுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும். காஸ்பியன் சி சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தாரிக். ஓகேவா? ரஷ்யா. ஓகேங்களா? கசகஸ்தான், தர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் பார்டர் பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு அசர்பைஜான், ஈரான். இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னா, ஈரானா ஈராக்கா அப்படின்ட்டு கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? காஸ்பியனும் ஏஎன்ல முடியுது. ஓகேங்களா? ஆனால் சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸோட பேரும் வந்து ஏஎன்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால ஈரான் வரும், ஈராக் வராது. ஓகேவா? ஸோ அடுத்து ஈரானில் ஒரு லேக் இருக்குது. அதுக்கு பேர் லேக் உர்மியா. சாரி, இங்கே வந்து வரும். ஸோ லேக் உர்மியா. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல நம்ம இஸ்ரேலில் 2 ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். டெட் சியும், சி ஆஃப் கலீலி. ஓகேவா? கிளியரா? ஸோ இதுதான் வந்து லேக்ஸ் அண்ட் டெசர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மவுண்டெயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஏஷியா மேப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்களும் ஒரு வாட்டி மொத்தமாக ஏஷியா மேப்பை மறுபடியும் வந்து ஒரு ரிவிஷனை போடுங்க. அப்போ தான் வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.
நன்றி.